போட்ட ஆட்டத்துக்கு சற்று ஓய்வு கொடுக்கும் விதமாக ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ வழக்கு பாய்ந்திருக்கிறது. தனது முதல் மனைவியை பிரிந்து தனது காதல் மனைவியுடன் வசித்து வரும் ஜான் ஜெபராஜ் மீது 2 சிறுமிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கடந்த 2024 ஆண்டு மே 21ஆம் தேதி தனது இல்லத்தில் நடந்த பார்ட்டி ஒன்றின் பொழுது அதில் கலந்து கொள்ள வந்திருந்த 17 வயது மற்றும் 14 வயதுடைய 2 சிறுமிகளுக்கு ஜான் ஜெபராஜ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. விசாரணையில் 17 வயது சிறுமியையும் அவருடன் இருந்த 14 வயது சிறுமியையும் ஜான் ஜெபராஜ் பாலியல் தீண்டல் செய்தது உறுதிப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தன் மீது போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் மத போதகர் ஜான் ஜெபராஜ் வீட்டில் இருந்து தப்பியோடி தலைமறைவானார். அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. தனிப்படை போலீசார் கன்னியாகுமரி, செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத போதகர் ஜான் ஜெபராஜ் எபின் ரூசோ என்பவருடன் இணைந்து கோவை கிராஸ்கட் ரோடில் உள்ள கிங் ஜெனரேஷன் பிரார்த்தனை கூட நடத்தி வந்தார். காணிக்கையை பிரிப்பதில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறால் ஜான் ஜெபராஜ் அந்த அலுவலகத்தை விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் ஜான் ஜெபராஜ் பிரார்த்தனை செய்யும் பொழுது அனைத்து போதகர்களையும் வாய்க்கு வந்தவாறு திட்டியும் வந்ததால் அவரை கொய்யா போதகர் என்று போட்டி போதகர்கள் அழைத்து வந்தனர். இளைஞர்களை கெடுக்கும் ஜான் ஜெபராஜ் நிச்சயம் ஒரு நாள் கர்த்தருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று மூத்த போதகர்கள் வேதனையுடனும் ஆத்திரத்துடனும் கடந்த காலங்களில் வீடியோ வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ் மற்றும் வேல்ராஜ்.